7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்கவிளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம். தொடர்புக்கு 9842722500. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்லே வணக்கம். இது சாணக்கியா. அன்ஸ்டாப்பபிள் ஜெகர்நாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்தியாவுடைய பயணம் அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து மூடிஸ்லேருந்து மார்கன் ஸ்டாலின்லேருந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட அந்த ஏஜென்சிஸ் அந்த நிதி மேலாண்மை உள்ளிட்டவற்றை கண்காணிக்கக்கூடிய அந்த ஏஜென்சிஸ், சர்வதேச அளவிலான ஏஜென்சிஸ் தொடர்ந்து பல வருடங்களாக இந்தியாவை ஹையாக ரேட் பண்ணிட்டு வராங்க. ஒரு காலகட்டத்தில் ஃப்ராஜைல் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த இந்தியா சமீப காலமாக, குறிப்பாக சொன்ன ஒரு 7-8 வருஷமாக இந்த ட்ரெண்டு நம்ம இப்போ 2017க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் உட்பட ஏகப்பட்ட ரேங்கிங்ஸில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருகிறது அப்படின்ற விஷயங்கள் வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய வெற்றி பயணத்தின் ஒரு முக்கியமான சாப்டரை நம்ம எழுதியிருக்கோம், கடந்திருக்கோம், புதிய சாப்டருக்கு போயிருக்கோம்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான செய்தி வந்தது. அந்த அன்ஸ்டாப்பபிள் ஜெகர்நாட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய செய்தியாக அது வந்திருந்தது. அது பற்றிய முக்கியமான சாணக்கியாவின் எக்ஸ்பிளைனர் தான் இது. தி அன்ஸ்டாப்பபிள் ஜெகர்நாட் ரைஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸில் வந்த மிக முக்கியமான செய்தி, சர்வதேச அளவில் பல நாடுகளையும் ஆச்சரியத்தில் உள்ளாக்கிய செய்தி. இந்தியா பிகம்ஸ் 4th largest எக்கானமி அப்படின்ற செய்தி தான். உலகின் பொருளாதாரங்களிலேயே 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படின்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் இப்போ நித்தி ஆயோக்குடைய அறிவிப்பின் மூலம் கன்ஃபார்ம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா IMF உடைய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் படி 2025 இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நித்தி ஆயோக்குடைய கன்ஃபர்மேஷன் மூலமாக இது ஹெட்லைன்ஸாக சர்வதேச அளவில் உருவெடுத்திருக்கு. மிகப்பெரிய அளவில் ஒரு எர்த்குவேக் கொடுக்குற ட்ரெமர்ஸ் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பல நாடுகளையும் நம்மளை ஏளனமாக பார்த்த, நம்மளை ஆள விரும்பிய போன்ற நாடுகள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கை கொடுக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கிறது. அது தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது. எக்கனாமி வைஸ் ரேங்கிங் உலக நாடுகள் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். அப்போ தான் நம்மளுடைய வளர்ச்சி என்னன்றதை நம்மளால் பார்க்க முடியும். முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. அதனுடைய பொருளாதார மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா $30.51 ட்ரில்லியன் எக்கானமி. US டாலரில் தான் மொத்த எக்கானமி நம்ம காமன் ட்ரேடில் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி இருக்க அமெரிக்கன் எக்கானமி பார்த்தோம்னா $30.51 ட்ரில்லியன் US டாலர் எக்கானமி. 1 ட்ரில்லியன் அப்படின்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 1 லட்சம் கோடி. இந்த 1 லட்சம் கோடின்றது இந்த 30 லட்சம் கோடின்னு புரிஞ்சுக்கலாம். 30.5 லட்சம் கோடின்னு இவங்களோட புரிஞ்சுக்கலாம். இதை US டாலரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்தியாவுடைய 86 ரூபா சேர்ந்தது அமெரிக்காவுடைய $1. ஸோ இவங்களுக்கு பார்த்தோன்னா 30.5 லட்சம் கோடி டாலர் இன்ட்டு 86 நீங்கள் போட்டுக்கோங்க. இன்றைய தேதியில் நாளைக்கு அப்படியே டாலர் ஏறலாம், குறையலாம், மாறலாம். ஸோ அப்படி இருக்க அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தோன்னா $30.51 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சீனா இருக்கிறது. 19.23 ட்ரில்லியன் அப்படின்னு அவருடைய எக்கானமி இருக்கிறது. அவங்களுடைய கிட்டத்தட்ட கேட்சப் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளும் சீனாவும் எவ்வளோ ஒன்றா வந்துட்டு இருந்தது. அவங்களுடைய இந்தியாவுக்கும் சைனாக்குமான அந்த எக்கனாமிக்கல் கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 70களுக்கு பிறகு டேக் ஆஃப் ஆகும். நம்ம 70களுக்கு அப்புறம் 90களில் தான் நம்ம டேக் ஆஃப் ஆகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாவோடைய மறைவுக்கு பிறகு அவருடைய எக்கானமி பிக்கப் ஆனதை நம்ம அவங்களோட சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்க சைனாவுடைய பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா $19.23 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கிறது. உலகின் 2வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது. 3வது இடத்துல இருக்குது ஜெர்மனி. $4.74 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சர்வதிகாரம் கொண்ட நாடாக இருந்து ஐரோப்பா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிற்கே தண்ணி காட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்ட நாடாக இருந்த ஜெர்மனி அந்த பிரிந்தது. ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி என பிரிந்தது. அதுக்கப்புறம் சேர்ந்ததுன்னு ஏகப்பட்ட கலவரங்களை தாண்டி போர்களை தோற்ற பிறகும் ஒரு பெரிய பொருளாதார நாடாக 2010 காலகட்டத்தில் ரொம்ப மிகப்பெரிய கோல் வச்சியது ஐரோப்பிய கண்டத்தில். அந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் எழுந்த விதமாகட்டும், டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டதில் எப்படி அவங்க தப்பிச்ச விதமாகட்டும் பலரையும் வியக்க வைத்தது ஜெர்மனி. அது 3வது இடத்தில் தற்போதும் இருக்கிறது. அது $4.74 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கிறது. 4வது இடத்துக்கு தான் பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா வந்திருக்கிறது. இந்த 4வது இடத்துக்கு தான் நம்ம இந்தியா உயர்ந்திருக்கிறது. இந்தியாவோட எக்கானமி எவ்வளோ? $4.187 ட்ரில்லியன் US டாலர்ஸில் இருக்கிறது. இந்தியாவுடைய எக்கானமி, ஒட்டுமொத்த எக்கானமி சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைம் ஜிடிபியில், நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியதில் $4.187 ட்ரில்லியன் US டாலர்ஸாக இந்தியாவினுடைய பொருளாதாரம்
இந்தியன் எக்கானமி உடைய சைஸ் இருக்குல்ல அது வந்து உயர்ந்து நிற்கிறது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவருடைய சாதனைகளில் ஒரு முக்கியமான சாதனையாக இது இருக்கிறது. இதுக்கு அடுத்த இடத்துல தான் வந்து ஜப்பான் இருக்குது. அதாவது இன்னும் சொல்லணும்னா சிம்பிள் டேர்ம்ஸில் ஜப்பானை முந்தி நம்ம வந்து உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறோம். 4.187 ட்ரில்லியன் அப்படின்னு நம்ம இருக்க, ஜப்பான் வந்து $4.186 ட்ரில்லியன் அப்படின்னு அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களை விட இப்போ ஜஸ்ட் நவ் வி ஹவ் கிராஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஜப்பானை முந்தி இருக்கிறோம் இந்தியாவோட எக்கானமி டிஃபரன்ஸை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அவர்களுக்கு நமக்கு பில்லியன்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ நம்ம முந்திட்டோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஜப்பானுக்கு வந்து தொடர்ந்து பார்க்குறோம் அவர்கள் இதுக்கு மேலே எழ முடியுமான்னு ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்னா அவர்களுடைய பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ந்த வண்ணம் இருக்கிறது. கொரோனாக்கு முன்பே அந்த ட்ரெண்ட் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சது. கொரோனாவில் கன்ஃபார்ம் ஆச்சு. கொரோனாக்கு அப்புறம் அவரால் எழுந்திருக்கவே முடியவில்லை. ஏன் அப்படின்னா அவருடைய ஏஜிங் பாப்புலேஷன் சொசைட்டி, அவருடைய பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வயதானவர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷனாக இருக்கு. இந்தியாவுடைய பாப்புலேஷன் பார்த்தோன்னா உயர்ந்து கொண்டே போகிறது. அவருடைய பாப்புலேஷன் பார்த்தோன்னா குறைஞ்சு கொண்டே வருகிறது. அவர் வந்து நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கவர்மெண்ட் மூவ் ஆயிருக்கு. ஜப்பான் வந்து அந்த பாப்புலேஷன் இல்லாதது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஒர்க்கிங் பாப்புலேஷன்றது தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. ஏஜிங் பீப்புளோட நம்பர் அதிகமாக வேலை செய்யறதுக்கு யார் ஆள் இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை. அது ஒரு புதுவிதமான பிரச்சனையாக வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள்லேருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நமது முதல்வர்லேருந்து எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து பல RSS இருக்கக்கூடியவர்கள்லேருந்து பலர் வந்து நார்த்தில் சொல்லும்போது நிறைய குழந்தை பெற்றுக்கோங்க, இந்த நாட்டினுடைய வளமே வந்து இந்த மேன் பவர் தான், நம்ம வந்து உலகிற்கு ஆட்களை அனுப்பக்கூடிய ஒரு பெரிய நாடாக இருக்கிறோம் அப்படின்றோம். இது ஒரு பேர்டனா 1970 நம்ம பார்த்துருந்தாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த பாப்புலேஷன்றது தான் வந்திருக்கு. 140 கோடி மக்கள், இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 50-55% பேர் இளைஞர்கள், ஒரு 60% பேர் கிட்ட வந்து 45 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்றது ஒரு பெரிய வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு இயந்திரம் லேபர் ஃபோர்ஸை கொடுக்கக்கூடிய இடமாக வந்திருக்கிறது. அது ஜப்பானுக்கு மைனஸாக இருக்க இந்தியாவுக்கு ப்ளஸ் ஆகி இந்தியா வந்து 4வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு ஷீட். உலக அளவில் பெரிய பொருளாதார நாடுகள் அப்படின்னு அடிக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து இப்போ வந்து 4வது இடத்திற்கு முன்னேறிக்கிறது. 3 நாடுகள் மட்டும்தான் முன்னாடி. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கும் நமக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஜப்பானை நம்ம முந்தி இருக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 2014 மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற போது இந்த பட்டியலில் நம்ம 10வது இடத்துல இருந்தோம். 10வது இடத்துல இருந்து பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து 4வது இடத்திற்கு முன்னேறிக்கும். ஒரு 3 வருஷம் முன்னாடி பிரிட்டனை முந்தி 5வது இடத்திற்கு வந்திருந்தோம். இப்போ ஜப்பானையும் முந்தி நம்ம மேலே வந்திருக்கோம். நமக்கு கீழே ஜப்பான், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யான்னு ஏகப்பட்ட நாடுகள் பின்னாடி இருக்காங்க. பாகிஸ்தான்லாம் எங்கேயோ இருக்குது, அவங்க லிஸ்ட்லேயே வேணாம் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்க இந்தியாவுடைய இந்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறது. இப்போ நம்மளுடைய எக்கானமி சைஸ் எவ்வளோ? 4 ட்ரில்லியன். இந்த $4 ட்ரில்லியன் எக்கானமின்றது 2025 இப்போ வந்திருக்கிறது. முதல்ல ஃபர்ஸ்ட் ட்ரில்லியன் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2007 வந்தது. 2007 தான் இந்தியா முதல் முறையாக $1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்ற சைஸை அடைந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2014 வந்து $2 ட்ரில்லியன் எக்கானமியாக உருவெடுத்தது. மோடி அவர்கள் பதவியேற்ற போது $2 ட்ரில்லியன் எக்கானமி, இப்போ $4.18 ட்ரில்லியன் எக்கானமி. $3 ட்ரில்லியன் எக்கானமி எப்போ ஆச்சு அப்படின்னா 2020 to 2021 இடையே வந்து ஏற்பட்டது. கொரோனா வீழ்ச்சிக்கு மத்தியிலும் இந்தியா வந்து பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை காமிச்சது. நம்ம எல்லாரும் விழுந்தாங்க, நம்மளும் விழுந்தோம். ஆனால் நம்ம விழுந்தது கம்மி கொரோனா காலத்தில். ஸோ மோடி அவர்கள் வந்து $5 ட்ரில்லியன் எக்கானமி பிஃபோர் 2022 தொடர்ந்து சொல்லி வந்தார். 24 தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் பண்ணி காட்டுவோம்னாரு. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கொரோனான்ற ஒரு பெரிய மந்த நிலை உலக லெவலில் வந்தது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நம்ம எல்லாம் வீட்டில் இருந்தோம். நம்மளோட எக்கானமி மைனஸில் இருந்தது. உலக லெவலில் பெரிய அளவில் மைனஸ் இருந்தது. ஆனால் நம்ம வந்து ரெசஷனுக்கு போகக்கூடிய அளவிற்கு நம்ம தடுத்துட்டோம். அந்த ஒரு பெரிய துரதிருஷ்டம் வராமல் தடுத்ததன் பேரில் நம்ம ஓரளவுக்கு வீழ்ந்தாலும் பெரிய அளவில் வீழ்ச்சி இல்லை, மற்ற உலக நாடுகள் போல இல்லை. ஸோ நம்ம தப்பிச்சோம், அதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம். ஒரு சிறிய டிலேக்கு அப்புறம் நம்ம $4 ட்ரில்லியன் எக்கானமி வந்துட்டோம். இந்த டேர்மில் அவருடைய $5 ட்ரில்லியன் எக்கானமின்ற அவருடைய எய்ம், $5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய எய்ம் வந்து அவருடைய இந்த டேர்ம் இருக்குல்ல 2024 to 2029 இதில் வரும் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா soon to be the third largest அப்படின்றது தான்.
விரைவில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்க இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் 1 முதல் 1.5 ஆண்டுகளில் ஜெர்மனியை முந்தி 3வது இடம்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பல இடங்கள்ல சொன்னதை பார்த்துருப்போம். குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா 2024க்கு முன்னாடி வந்து அவர் நிறைய சொன்னார். எங்கே அமெரிக்கா போனால் சரி, யூகே போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, என்னுடைய 3வது டேர்மில் அப்படின்னு அழுத்தி சொல்லி 3வது பொருளாதாரமாக நாங்கள் உயர்ந்து காட்டுவோம் அப்படின்னு அவருடைய கம்மிங் பேக் டு தி பவர் அப்படின்றதையும் அழுத்தி இந்தியாவுடைய க்ளோரி டைம்ஸையும் ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் வந்து போராட்டங்கள்லாம் சொல்லியிருந்தார். அப்படி இருக்க அது உண்மையாக இருக்கிறது. எக்ஸ்பர்ட்ஸுடைய ஒப்பீனியன் அண்ட் க்ரோத்தோடைய ட்ரெஜெக்டரியை பார்க்கும்போது இந்தியா இன்னும் 1லேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள ஜெர்மனியையும் பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்க இருக்கிறது. இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா தான் இருக்கிறது. இந்த சின்ன சின்ன பொருளாதார நாடுகள் எப்பவுமே ஸ்பீடாக வளரும். ஆனால் பெரிய பொருளாதாரம் அப்படின்றப்போ அதோடைய மேக்னிடியூட் பெருசாக இருக்குது, குவான்டிட்டி பெருசாக இருக்குன்றப்போ அவருடைய வளர்ச்சின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சறுக்கல் இருந்தாலும் இந்தியாவுடைய பொருளாதாரம் தொடர்ந்து பெரிதாகிட்டே வருது அப்படின்றது இந்த எக்ஸ்பர்ட்ஸுடைய இந்த கருத்தின் மூலம் வந்து, இந்த எஸ்டிமேஷன் மூலம் வந்து உறுதியாகிறது. அப்படி பார்த்தோம்னா முதல் ட்ரில்லியன் அப்படின்றது 2007 வந்தது. 1947 சுதந்திரம் கிடச்சி 2007 முதல் ட்ரில்லியன் வருது. அதாவது 1947 சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2007 தான் முதல் ட்ரில்லியன் வருது. 2014 2வது ட்ரில்லியன் வருது. 2020, 21, 22 காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3வது ட்ரில்லியன் வருது. இப்போ வெறும் ஒரு 4 வருஷ கேப்புக்குள்ளே, இந்த 3 வருஷ கேப்புக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து $4 ட்ரில்லியன் எக்கானமியாக வந்திருக்கிறோம். இன்னொரு 1.5 வருஷ காலத்தில் வந்து நம்ம 3வது இடத்துக்கு முன்னேற போகிறோம், ஜெர்மனியை முந்த போகிறோம். இன்னொரு 2.5 வருஷம் காலத்தில், 3 வருஷ காலத்தில் $5 ட்ரில்லியன் எக்கானமி ஆகும் அப்படின்ற கணக்கு இருக்குது. எப்படின்னா நம்ம ஜெர்மனியை முந்திரோனாலே 4.7 ட்ரில்லியன், அதற்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்தில் நம்ம வந்து $5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்றத அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற எஸ்டிமேஷன் வந்திருக்கு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தனது 3வது ஆட்சி காலத்தில் 3வது இடத்தை பிடிப்பது மட்டுமல்லாமல், அதாவது உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உயர்த்துவது மட்டுமல்லாமல் தனது வாக்குறுதியான $5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்ற இடத்தை வந்து தனது ஆட்சி காலத்திலேயே 2027 இல்லை 28 காலகட்டத்தில் அவர் பூர்த்தி செய்வார் அப்படின்றது growth trajectory எஸ்டிமேஷன். இதுதான் இருக்கு. இயர் வைஸ் ஜிடிபி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டா சொல்லக்கூடிய டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 1987 2029 வரைக்கான, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல 1987 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஏறிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இந்தியன் எக்கானமி பார்க்குறோம். 1990 பிரேக் அவுட் ஆகுது. அதாவது இந்த லிக்விடைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் நரசிம்மராவ் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃபே ஆகுது. இந்த இடத்துல பார்க்குறோம் உங்களுக்கு 98க்கு அப்புறம் இன்னொரு சின்ன டேக் ஆஃப் ஒரு லேயர் தெரியும். இங்கே ஒரு லேயர் ஆஸ் வெல் அஸ் இங்கே ஒரு லேயர், ஒரு சின்ன ஒரு படி, ஒரு கீர் மாறுறதை உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த காலம் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு நரசிம்மராவ் அவர்கள் போட்ட விதையின் விருட்சம் இந்த இடத்துல வளருது. இந்த இடத்துல 97, 98 சின்னதாக மந்தமாயிட்டு திருப்பி ஒரு இடத்துல டேக் ஆஃப் ஆகி 2002, 2004, 2003 இந்த இடத்துல ஒரு டேக் ஆஃப் ஆகுது. இந்த டேக் ஆஃபுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வாஜ்பாய் அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸும் அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான கவனமும் தான். இந்த தங்க நாற்கர சாலை உள்ளிட்ட பல திட்டங்கள், சாலை மேம்பாடு, இது போல் பாலங்கள் கட்டுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதிக அளவில் அவரோட ஆட்சி காலத்தில் வாஜ்பாய், அதாவது பாஜகவின் முதல் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இங்கே நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, வாஜ்பாயோடைய ஆட்சி காலத்தில் இந்த இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் குறிப்பாக பார்க்கணும் 2002 2004 பார்த்தோன்னா ஒரு பெரிய டேக் ஆஃப் ஆகுது இந்திய பொருளாதாரம். அந்த மொமெண்டம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இன்னும் நல்லா வேகமாக உயர்ந்து 2007 காலகட்டத்தில் பார்க்குறோம் இந்த இடத்துல உச்சத்தை அடைகிறது. நம்ம இங்கிருந்து பார்க்குறோம் $1 ட்ரில்லியன் வந்து நமக்கு வந்து நிற்கிறது. அதாவது 1238 பில்லியன் அப்படின்னா 1 ட்ரில்லியன் ரைட். ஸோ $1 ட்ரில்லியன் எக்கானமின்றது 2007 ஒரு பெரிய உச்சத்துக்கு வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட்ஸை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. இங்கே நரசிம்மராவ் அவர்களாகட்டும், வாஜ்பாய் ஆகட்டும், அவர்களுடைய விதைகள் போட்ட விருட்சம்
வளர வளர இங்கே வந்து பெரிய அளவில் வந்து நிற்கிறது. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவர்களுடைய நம்பர் வந்து அப்படியே டவுன் ஆகுது. உலக அளவில் டிப்ரெஷன் நடக்குது. இந்தியாவும் அதில் பாதிக்கப்படுகிறது. பெரிய அளவில் பாதிப்பில்லை. நம்மளுடைய சேமிப்பு, சிறு சேமிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் காரணமாக வீட்டில் அஞ்சன பெட்டியில் சேமித்து வச்ச பொருட்கள், காசு உள்ளிட்ட விஷயங்கள் சேமித்து வச்சது உட்பட பல விஷயங்கள் இந்தியாவிற்கு ஹெல்ப் பண்ணவே உலக நாடுகள் போல் பெரிய அளவில் பாதிப்பு நமக்கு இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன ஸ்லைட் ஸ்லம்ப் இருந்தது. அந்த ஸ்லம்புக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் எக்கானமி அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும். 2006க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இடத்துல அப்படியே வந்துட்டே இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா 2007க்கு அப்புறம் பார்க்குறோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன ஸ்லம்ப் இருக்கா, அப்படியே ஏறுது. 2008 2009 காலத்தில் அப்படியே இந்த இடத்துல $1.7 trillion இந்த இடத்துல 2010 காலத்தில் வந்து நிற்கிறது. 2011 காலத்தில் 1.8 trillion ஆகுது. அப்படியே உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது. 2014 உங்களுக்கு $2 trillion எக்கானமியாக ஒரு பம்ப் அப் ஆகுது, மேலே உயர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கப்புறம் சின்ன ஸ்லம்ப் உங்களுக்கு 2000 வந்தாலும் அப்படியே ஏறுது. திருப்பி உங்களுக்கு எங்கே அப்படின்னா 2014 செகண்ட் ஹாஃபில் இருந்து உங்களுக்கு வந்து 2016 எண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சரசரன்னு பெருசாக ஒரு பெரிய ட்ரெஜெக்டரி மேலே வந்து நம்மளுடைய கிராஃப் ஏறுது. $2.6 trillion எக்கானமியாக நம்ம உயர்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2017 காலகட்டத்தில் டிமானிட்டைசேஷன் ஆஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண காலகட்டத்தில் பார்த்தோம் சின்னதாக ஒரு மந்த நிலை, இந்திய பொருளாதாரம் அந்த பெரிய ஒரு ஜோஷ் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2018 வரைக்கும் அந்த இது போக 2018 லைட்டாக வீழ்ச்சி கொள்கிறது. ஏன் அப்படின்னா இந்த கொரோனா நேரத்தில் நம்ம பொருளாதாரம் அப்படியே மந்தமாக இருக்க இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி 2.8 trillion 2.6 trillion ஆகவே வீழ்கிறோம். அந்த ஒரு சின்ன வீழ்ச்சிக்கு அப்புறம் அப்படியே 2021 பார்க்குறோம் பெரிய அளவில் ஒரு ஜம்ப். இது வந்து ஓடாமல் இருந்த மிஷின் அப்படியே வந்து திடீர்னு ஓட ஆரம்பிச்சோம், செம்ம எஃபர்ட் கொடுக்கும்ல, அதுபோல் ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு கவுண்டரிங் எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நடக்க, ரிப்பிள் எஃபர்ட்ஸ் நடக்க 2.8 trillion 2.6 trillion வீழ நம்ம அப்படியே 3.1 trillion உயர்கிறோம். அந்த இடத்துலேருந்து நம்மளுடைய வீரநடை வந்து அன்ஸ்டாப்பபிளாக உயர்ந்துட்டு இருக்கோம். 3.1 3.3 3.6 3.9 4.1 அப்படின்னு இன்னைக்கு வந்து உயர்ந்து வந்து நிற்கிறோம். 2025 $4 trillion எக்கானமியாக நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஓகே, ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ $4.1 trillion நம்ம இருக்க, அடுத்த வருஷத்தில் நம்ம $4.6 trillion எக்கானமியாக உயர்கிறோம். 2026 செகண்ட் ஹாஃப்லேயே நம்ம ஜெர்மனியை முந்தி உலகின் 3வது பொருளாதார நாடாக நம்ம வந்து உருவெடுக்கிறோம். 2027 $5 trillion எக்கானமியாக உருவெடுக்கிறோம் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டாவுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ $5 trillion எக்கானமியாக 2027 உருவெடுக்கிறது இந்தியா. அதற்கப்புறம் 2028 $5.5 trillion எக்கானமியாகவும், 2029 பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது டேர்முடைய லாஸ்ட் இயரில் பார்த்தோன்னா $6 trillion எக்கானமியாக உருவெடுக்கிறோம். ஸோ அவருடைய 3rd டேர்ம் ஸ்டார்டட் வித் $3.5 trillion எக்கானமி, எண்டட் வித் $6 trillion எக்கானமின்னு உருவெடுக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா உருவெடுத்து நிற்கும் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டா சொல்லக்கூடிய நம்பர். ஓகே, அது வளர்ச்சியெல்லாம் பெருசாக தான் இருக்குப்பா, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, எங்களுக்கு பாரு ரொம்ப விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக விலைவாசி நமக்கு பெரிதாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு விஷயம், ஒரு பொருளின் விலை ஒரு மாதிரி இருந்ததுன்னா இப்போ கண்டிப்பாக உயர்ந்து தான் இருக்கும். ஆனால் நம்பர் வைஸ் பார்க்கணும், இயர் வைஸ் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு திருப்பி நம்ம போய் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டா திருப்பி இதற்கும் அதே தான் சொல்கிறது. என்ன சொல்லுது? இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் 1987 அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளேஷனுடைய நம்பர்ஸும் நம்ம பார்க்க முடியும். 2029 வரைக்கும் எப்படி இருக்குன்றது வரைக்கும் அவங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க எப்படின்னா 1987 அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம 1987 விட்டுருவோம். நம்ம ஜஸ்ட் நம்ம 90லேருந்து ஆரம்பிப்போம். 90களில் பார்த்தோம் அப்படின்னா 91 13% இருந்தது இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன். அதாவது பணவீக்கம்ன்றது விலைவாசி உயர்வு. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து ஒரு பொருளின் விலை வந்து 13% உயரும் அப்படின்றது இன்ஃப்ளேஷன் நம்பராக 13% இருந்தது. அது வந்து ஏற்ற இறக்கம்னு பெரிய இது போய் 1999 13% திருப்பி எட்டி 2001 கிட்ட பார்த்தோம்னா 2001 கிட்ட பார்த்தோம்னா 3% பெரிய அளவில் விலைவாசி குறைகிறது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 13%லேருந்து 3% குறைகிறது. அதற்கப்புறம் திருப்பி ஏற்ற இறக்கம்னு அந்த 3% மாறிட்டு இருக்க உங்களுக்கு 2005 காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி 4.4% உயர்கிறது. இதுல வாஜ்பாய் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு நான் அது அரசியல் பேச நினைக்கிறேன்னா இட்ஸ் பியூர் நம்பர். 3.8 இருக்கிறது, திருப்பி 4.4 உயர்கிறது.
இருக்கிறது. இந்த இடத்துல வாஜ்பாய் ஆட்சி நடந்ததா, அப்படியே நீங்கள் அப்படியே இங்கே டேக் ஓவர் பார்க்கலாம். இந்த டேக் ஓவர் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி 2014 வரைக்கும் பார்த்தோன்னா அவங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி தான். ஸோ இந்த பெரிய கோபுரங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்டியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்க்குறோம் 3.86 4.4 6.7 9.9 அப்படின்னு உங்களுக்கு 12% வரைக்கும் போச்சு. 2010 பார்த்தோன்னா பீக்கா 12% வரைக்கும் இந்தியாவுடைய விலைவாசி உயர்வு பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அலைஸ் இன்ஃப்ளேஷன் சொல்லிக்கலாம். இன்ஃப்ளேஷன் வந்து 12.31% வரைக்கும் போனது. திருப்பி 8.11 குறைஞ்சது, 10 உயர்ந்தது, 9 குறைஞ்சது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்சி மாற்றம் நடக்கிறது. பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். அவர் வந்தோடனே முதல் விஷயத்தை சொல்கிறாரு, இந்த நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா விலைவாசி அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேரடியாக மிடில் கிளாஸை டார்கெட் பண்ணுது. இதை நம்ம தடுக்கணும். விலைவாசி எனக்கு கேப் பண்ணுங்க, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு டார்கெட் வைங்க, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்றாரு. அதன் பேரில் அருண்ஜேட்லி மற்றும் ஆர்பிஐ, அப்போது இருந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 6.5% தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த கேப்பை தாண்டி இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் போகக்கூடாது அப்படின்றது அவர்கள் வைத்த இது. அதன் பேரில் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் கவர்மெண்ட் வந்தோடனே 5.8 வந்து நிற்கிறது உங்களுக்கு. அதுக்கப்புறம் 4.9 3.5 4.7 6.17 அப்படின்னு வந்து நிற்கிறது. அப்புறம் திருப்பி பார்த்தோம்னா 5.5 இது நிற்குது. திருப்பி 2022 கொரோனா நேரத்தில் பார்க்குறோம். கொரோனா தேர்ட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் 6.65 வந்து நின்னது. ஒரு சின்ன மான்சூன் வந்து அடித்து நொறுக்கியது. பழம் காய்கறிகள் போன்றவற்றின் விலை உயர்ந்தது. அதன் பேரில் ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து நின்றது. ஸோ இதுதான் அவர்களுடைய உச்சகட்ட பீக்காக இருந்திருக்கு. 6.65 பிஜேபி கவர்மெண்ட்டுடைய விலைவாசி உயர்வே பார்த்தோம்னா 6.65 தான் உச்சமாக இருந்திருக்கிறது ஆன் அன் ஆவரேஜ் இயர்லி பேசிஸ். 2023 4 வந்து 2024 வந்து உங்களுக்கு 4.6 வந்து இப்போ பார்த்தோன்னா கரண்ட் இயரில் பார்த்தோன்னா 4.24% தான் இந்தியாவுடைய பணவீக்கம், விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷன் எந்த வாரத்தில் வேணால் கூப்பிட்டுக்கோங்க இருக்கிறது. இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் 4.24% கரண்ட் இயரில். இது அடுத்தடுத்த காலகட்டத்தில் இன்னும் குறையும், 4% வரைக்கும் போகும், 4%லே இருக்கும் அப்படின்றது 2030 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ். சரி, விலைவாசி உயர்வு பார்த்தாச்சு, வளர்ச்சி பார்த்தாச்சு, மோடி ஆட்சி தானே, எங்கே வேலைவாய்ப்பு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. வேலைவாய்ப்பின்மை நாட்டில் தலைவிரித்தாடுகிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகளில் தொடர்ந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க. குறிப்பாக 2014 மோடி அவர்கள் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன்னு அவர் கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு வேலிடேட்டான ஒரு கேள்வி தான். ஏன்னா அவங்க 15 லட்சம் பேங்க்கில் போட்டாரான்னு கேட்குற கேள்விக்கு இது எவ்வளோ வே பெட்டர்னு பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே ஸ்டாட்டிஸ்டாக நமக்கு இன்னொரு ஹெல்ப்பையும் பண்ணுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 1999 2023 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். 99 பார்க்குறோம். இந்த 99 to 2004 அப்படின்றது வாஜ்பாயுடைய ஆட்சி காலம். 7.71 உங்களுக்கு 7.7 7.9 அவருடைய ஆட்சி காலம் முடியும் போது பார்க்குறோம் 8.7 இருக்கிறது. அவருடைய 2004 எண்டில் தான் அவர் தேர்தல் நடந்ததுன்றனால அவருடைய ஆட்சி காலம் முடியும் போது 8.7% அவருடைய வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்தில் வந்து வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தோன்னா வேலைவாய்ப்பின்மை அப்படியே குறைஞ்சிட்டே தான் வருது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வேலைவாய்ப்பின்மையை குறைக்க நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 2014 பார்த்தோன்னா 7.9 வந்து நிற்கிறது. வாஜ்பாய் விட்டு போன 8.7 அப்படின்ற இடத்துல இருந்து தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்து 10 வருட காங்கிரஸ் ஆட்சியில் வந்து வேலைவாய்ப்பின்மை ஒரு 1% கிட்ட வரைக்கும் அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். 7.9% வந்து நிற்கிறது. அதற்கப்புறம் பதவியேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் மேலும் அதிக அளவில் வேலைவாய்ப்பின்மையை குறைக்க, அதாவது வேலைகளை அதிகரிக்க நிறைய முயற்சிகளை செய்கிறார். அதன் பேரில் பார்த்தோம்னா 7.9 அவர் வந்து 7.8 அப்படின்னு தொடர்ந்து 7.7 அப்படின்னு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து 6.5 2019 வந்து இருக்கிறது. குறிப்பாக பார்க்கணும் அவனா அவர் வந்து டைவர்சிஃபை பண்ணுறாரு ஜாப்ஸை. குறிப்பாக சொல்லணும்னா எப்படி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து மன்ரேகா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து இருக்கிறது. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாரு பிரதமர் நரேந்திர மோடி. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் பண்ணது அப்படின்னா டைவர்சிஃபை பண்ணார் ஜாப் கிரியேஷனை. குறிப்பாக பார்க்கணும்னா இன்டைரக்ட் ஜாப் கிரியேஷன் அப்படின்றத அதிக அளவில் ஊக்குவிக்கும் வகையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் போன்றவைகளாக கொண்டு வந்து ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் மந்தமான நிலையிலும் மற்ற வகைகளில் வந்து இன்ஃப்ரா பில்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணணும், அதன் மூலியமாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தார். அதே போல் முத்ரா திட்டம் போன்றவையெல்லாம் வந்து சுயதொழில் போன்றவற்றை ஊக்குவித்தது. குறிப்பாக அவர் சொன்ன அந்த டீ கடை போடலாம், சமோசா விற்கிறது கூட பெரிய தொழில் தான் சொன்னார். அதை வந்து எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆனால் அதை வைத்து பலர் வந்து சுயதொழில் தொடங்கினதை பார்த்துருக்கோம். இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸாக வந்திருக்கிறத பார்க்குறோம். பிரதமர் நரேந்திர மோடியோட அந்த மன் கி பாத் அவருடைய அந்த பாட்காஸ்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ பாட்காஸ்ட்லேயே
அவர் அதுபோல முன்னேறியவர்கள் பலரை வந்து கோடிட்டு காமிச்சிருக்கார். ஸோ அப்படி இருக்க இந்த அவருடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் பார்க்குறோன்னா தொடர்ந்து வந்து இந்த இடத்துல வந்து வாஜ்பாய் விட்டு சென்றதுலேருந்து காங்கிரஸ் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. காங்கிரஸுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து திருப்பி மோடி அவர்களும் வந்து குறைத்து கொண்டே வருகிறார். ஒரே ஒரு இடத்துல ஏறுது 2020 கோவிட் காலத்தில் கொரோனா காலத்தில் பார்க்குறோம் 7% உயர்கிறது. திருப்பி பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 6%லேருந்து 4%லேருந்து கரண்ட்லி 2023 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா 4% இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது 4.17% இருக்கிறது. எப்படி இருந்தது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை பார்க்குறோம். இன்னும் வந்து நிறைய குறைய வேண்டியது இருக்கிறது. ஏன்னா பாப்புலேஷன் இந்த 4% இருந்தாலும் 4%ல் எத்தனை கோடி பேர் அப்படின்றது நமக்கு நம்பரை வந்து வேலிடேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனால் எட்டு டூ அப்படின்றது உறுதி. ஆனால் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதும் நம்பர்ஸ். இதுதான் நமக்கு நம்பரில் சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி, ஓகே, நம்பர்ஸ்லாம் சொல்லுது, ஜிடிபி பார்த்தாச்சு, இன்ஃப்ளேஷன் பார்த்தாச்சு, வேலைவாய்ப்பின்மை பார்த்தாச்சு, இதெல்லாம் இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறேன். சரி, ஏதோ ஏற்றுக்கிறோம். ஆனால் கீ ரீசன்ஸ் என்னென்னா ரீசன்ஸா என்னதான் எப்படி தான் பண்ணி சாதிச்சாங்க அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி மொத்தமாக பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ், நாடு முழுக்க சாலைகள், பாலங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவையெல்லாம் அதிக அளவில் அமைப்பது. ஏர்போர்ட் பார்க்குறோம் 50 அப்படின்ற இடத்துல இருந்து இப்போ 150 அப்படின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதிக அளவில் நாடு முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் குறிப்பாக திரு நிதின் கட்கரி அவர்கள் நிறைய அளவில் முயற்சி செய்கிறார். பார்க்குறோம் 12 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போடப்பட்டு வந்த நேஷனல் ஹைவே பில்டிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேஷனல் ஹைவேன்றது ஒரு நாளைக்கு 28 கிலோமீட்டர் வரைக்கும் சராசரியாக மோடி ஆட்சி காலத்தில் போடப்படுகிறது. 32 கிலோமீட்டர் வரைக்கும் கூட சில நாட்கள் போட்டிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துல வந்து ஹைவேஸ் உங்களுக்கு ரோடு வேணுமா வாங்கிக்கோங்க, இந்த ரோடு வேணுமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோடாக போட்டு ரோடு மூலமாக தான் பொருளாதாரம் வளரும் அப்படின்ற அந்த வாஜ்பாய்க்கு கிளின்டன் சொன்ன இதை வைத்து இவர்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்கிறாங்க. கிளின்டனுக்கு ஃபாரினுக்கு ட்ரிப்பு போகும்போது உங்கள் நாடு நல்லா வளர்ந்துருக்கு, அதனால தானே உங்கள் நாட்டில் இவ்வளோ சாலைகள் இருக்குது அப்படின்னு வாஜ்பாய் அவர்கள் கிளின்டன் கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ கிளின்டன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இல்லை, நல்ல வளர்ந்த நாடாக இருப்பதால் சாலைகள் இல்லை, சாலைகள் இருப்பதால் தான் வளர்ந்த நாடாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு வந்து பண்ணது தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நாற்கர சாலை. அதனுடைய கண்டினியூஷனாக மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அதிக அளவில் சாலைகள் போடப்பட்டு வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இதன் மூலமாக இன்டைரக்ட் ஜாப்ஸ் அதிக அளவில் வருவதாக எக்ஸ்பர்ட்ஸ் பலரும் சொல்கிறார்கள். ஸோ அப்படி இருக்க அடுத்து என்னது, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஜாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜன்தன், ஆதார், மொபைல் ஃபோன், இந்த மூன்றையும் கனெக்ட் பண்ணது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணது, அதே போல் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக மக்களை வந்து இன்க்ளூஷன் உள்ளே கொண்டு வரணும், இந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு பண்ண பல முயற்சிகள் வந்து பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறது. அதற்கப்புறம்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டேக்ஸ் பிராக்கெட். இந்த டேக்ஸ் பிராக்கெட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வரணும், கொஞ்சம் கூட கசிவு லீக்கேஜஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணப்பட்ட விஷயம். இன்டைரக்ட் டேக்ஸில் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வந்து முறைப்படுத்தி சிம்பிள் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிக அளவில் லீக்கேஜஸையும் குறைச்சாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருமானம் முழுமையாகவும் வந்தது, வணிகர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டி மூலம். ஸோ கன்ஃபியூஷன்ஸ்லாம் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வர பார்க்குறோம். ஒரு காலத்தில் ஜிஎஸ்டியில் கன்ஃபியூஷன் முதல் 2 வருஷம் பிரச்சனை இருந்தது. 2019 அது பல இடங்களில் எதிரொலித்ததும் பார்த்தோம் தேர்தலில். ஆனாலும் அவர்கள் மீண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் பார்க்குறோம் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்னொன்னாக களையெடுக்கப்பட்டு தற்போது எந்த பிரச்சனையும் இருப்பதில்லை. டாக்ஸ் பிராக்கெட் உயர்ந்திருக்கிறத பார்க்குறோம், ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு மாதமும் உயர்ந்துகிட்டே போகிறத பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ரீச் இருக்குது இன்டைரக்ட் டேக்ஸில். டைரக்ட் டேக்ஸ்லையும் பார்க்குறோம் மிகப்பெரிய அளவில் வந்து நேரடி வரி வருவாய் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அதிக அளவில் வந்து டைரக்ட் டேக்ஸ் வருமான வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதன் மூலம் நாட்டின் வருமானம் உயர்ந்திருக்கிறது. அதன் மூலம் நாடு அதிகமாக செலவிடுகிறது, அதிகமாக திருப்பி பொருளாதாரத்தை உயர்த்துகிறது. ஸோ ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. டேக்ஸ் பிராக்கெட் இருந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிஃபார்ம்ஸ். ஒரு காலத்தில் நம்ம வந்து இங்கேருந்து விஜய் மல்லையா ஓடி போனதை பார்த்தோம், நிரவ் மோடி ஓடி போனதை பார்த்தோம், இது போல் ஏகப்பட்ட பேர் போனதை பார்க்குறோம். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் கடன் வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொன்னால் இன்னொரு நிறுவனத்துடன் அமால்கமேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான சீர்திருத்த சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. ஐபிசின்னு ஒரு ஆக்ட் இருக்குது, யாராக இருந்தாலும் நீங்கள் கூகுளில் போட்டு தேடி பார்க்கலாம். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்ற அந்த சட்டம். அந்த சட்டத்தின் மூலம் அந்த திருப்பி கெடுக்கப்படாத அந்த கடன்கள் மூலம் அனைத்தையும் வந்து அந்த நிறுவனத்தையே வந்து ஒரு ப்ரெஷருக்கு தள்ளி அதன் மூலமாக கடன்களை வசூலிக்கவோ அல்லது கடன்களை இன்னொரு நிறுவனத்தை தள்ளி வசூலிக்கவோ ஒரு முக்கியமான ஒரு மூவாக ஐபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் போன்ற முக்கியமான பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நெட் என்பிஏ என்ன அப்படின்றத நீங்களும் திருப்பி போய் தேடி பார்க்கலாம்.
நாட்டில் வந்து என்பிஏ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. பேங்க்கில் வந்து அவ்வளோ வந்து வாராக்கடன் இருக்கான். அந்த வாராக்கடன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அந்த வாராக்கடன் கொடுத்ததுக்கு காரணமே காங்கிரஸ் ஆட்சி காலம் தான் காங்கிரஸுக்கு மிக நெருக்கமானவராக இருக்கக்கூடிய ரகுராம் ராஜனே சொல்லிட்டாரு. அதனுடைய தீர்வை வந்து இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. என்பிஏ வந்து ஒரு பெரிய கிளியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வங்கிகளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருக்காங்க. வங்கிகளை இணைச்சு அதனுடைய லாஸஸையும் குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு எப்பேற்பட்ட அளவில் வந்து உங்களுக்கு பிஎஸ்என் உட்பட போன்றவையெல்லாம் வளரதை பார்க்குறோம். அதே போல் எஸ்பிஐயோட ப்ராஃபிட் வரதை பார்க்குறோம். எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கிறது இதன் மூலமாக. இன்க்ரீசிங் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் உட்பட ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது. 50-60% கிட்ட வந்து 2014 மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது. மேனுஃபேக்சரிங் புஷ் அப்படின்றத நான் இப்போ கோட்ஸில் கம்மாவில் என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு ஸ்டார்ட் அப்படின்றது ஏற்பட்டிருக்குன்றதை நம்மளால் ஏற்றுக்கொண்டே ஆகணும். இன்னும் போக வேண்டிய தூரம் ஏகப்பட்டது இருக்குது. இது போல் பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னும் மேனுஃபேக்சரிங் வரல. பட் ஆனால் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஆப்பிள் உட்பட ஏகப்பட்டது வந்து நம்ம ஒரு அசம்பிளிங் இடமாகவும் இதாகவும் மாறி இருக்கிறோம். சில இடங்களில் மேனுஃபேக்சரிங் இருக்குது. இப்போ பார்க்குறோம் நாட்டில் 2 தொழிற்சாலைகள் மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோன் தொழிற்சாலைகள் இருந்தது இந்தியாவில், உற்பத்தி தொழிற்சாலைகள். அது இப்போ பார்த்தோன்னா 100 கணக்கில் உயர்ந்திருக்கிறது. அது வந்து உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியா உருவெடுத்திருக்கிறத பார்க்குறோம். அதே போல் டாய்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய அளவில் வந்திருக்கிறது. அப்படி இருக்க இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. நம்மளுடைய பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. செய்ய வேண்டியதுக்கு வாய்ப்புகளும் ஆப்ஷன்களும் ஸ்கோப்பும் நிறையா இருக்க இந்தியா எட் டு டூ பட் டூயிங் குட் அப்படின்றது தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ரீசன்ஸ். சரி, ஓகே, இந்த பெர் கேபிட்டான்னு இருக்கேப்பா, அதை பற்றி ஏன் பேசல நிறைய பேர் கேட்பாங்க. இந்தியா வந்து ஜப்பானை முந்திருச்சுன்னு சொல்கிற பெர் கேபிட்டா என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பெர் கேபிட்டா பார்த்தியா, ஜப்பான் வந்து நம்மளோட அதிகம். ஒரு நபருடைய வருமானம் அப்படின்றது இவ்வளோ இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் பற்றி பேசு, இந்தியாவோட வெறும் 1000 தான் இருக்குது, அவங்க வந்து 20,000 கிட்ட இருக்குது, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, பெர் கேபிட்டா இன்கம்ல என்னதான் இருக்குன்னு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அங்கேயும் சில விஷயங்கள் இருக்கிறது. பெர் கேபிட்டா இன்கமில் நம்ம வந்து ஜப்பானை பொருளாதாரத்தில் முந்திட்டோம். ஆனால் பெர் கேபிட்டா இன்கம் தானே முக்கியம், ஒருக்கு வருமானம் தானே முக்கியம், அதில் நீங்கள் முந்தலையே அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடியது பதில். லக்சம்பர்குடைய பெர் கேபிட்டா ஜிடிபி இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறதுக்கு. லக்சம்பர்குடைய பெர் கேபிட்டா ஜிடிபி பார்த்தோம்னா 1,28,936 யூஎஸ் டாலர். லக்சம்பர்க் அப்படின்ற ஒரு சிறிய நாடு, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. அதோடைய பெர் கேபிட்டா ஜிடிபி எவ்வளோ? $128,936. சரி, ஓகே. அமெரிக்காவது பெர் கேபிட்டா ஜிடிபி பார்த்தோன்னா அமெரிக்காவது 82,769. இதுதான் அவர்களுடையது. லக்சம்பர்கை விட அமெரிக்காவுக்கு சின்னது. இதன் மூலமாக வந்து நம்ம பொருளாதாரத்தில் வந்து அமெரிக்கா பெரிய நாடு இல்லை, லக்சம்பர்க் தான் பெரிய நாடு, அமெரிக்காவுக்கு இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா அப்படின்றது 82,000 அப்படின்றது யூஎஸ்டியில் இருக்குது. அவருடைய பொருளாதாரம் எவ்வளோ? $30 ட்ரில்லியன். இவருடைய பொருளாதாரம் என்னன்னு நீங்களே போய் பார்க்கலாம். ரொம்ப சிறிய அளவில் இருக்கும். ஆனால் அவருடைய பெர் கேபிட்டா ஜிடிபி பெருசாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவருடைய நாட்டின் மக்கள் தொகை குறைவானது, அவ்வளோதான் பாயிண்ட். அமெரிக்காவுடைய மக்கள் தொகை பெருசு, அவ்வளோதான் பாயிண்ட். அதே அளவுக்குள்ள தான் ஜப்பானுடைய பெர் கேபிட்டா ஜிடிபி நம்மளோட அதிகமாக இருக்கும். நம்மளோட பொருளாதாரம் அவர்களுடைய அதிகமாக இருந்தாலும் அவருடைய பெர் கேபிட்டா ஜிடிபி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை அதிகம், அவருடையது குறைவு. நம்ம தான் நம்பர் 1 அப்படின்றதையும் பாப்புலேஷன்ன்றதை மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். பெர் கேபிட்டா ஜிடிபி பற்றி பேசுனீங்களே, பெர் கேபிட்டா டெப்ட்டை பற்றி பேசுனீங்களா ஜப்பான் கூட, அதே கம்பேர் பண்ணிடுவோம். ஜப்பானோட பெர் கேபிட்டா ஜிடிபி மட்டும் கம்பேர் பண்ணிங்க, டெப்ட்டை கம்பேர் பண்ணிடுவோம். இந்தியாவுடைய பெர் கேபிட்டா டெப்ட் ஒவ்வொரு நபர் மீதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் மீதும் இருக்கக்கூடிய கடன், அரசாங்கம் கடன் பார்த்தோன்னா $1,474 யூஎஸ் டாலர். சரி, ஜப்பானில் பார்த்துருவோம். பெர் கேபிட்டா டெப்ட் ஜப்பானில் என்ன அப்படின்னா $81,219 யூஎஸ் டாலர். இதன் மூலமாக இந்தியா வளர்ந்த நாடு, இதோட பெரிய நாடு, வளர்ந்த நாடு அப்படின்னு ஒத்துப்பீங்களா? முடியாது. ஸோ கம்பேர் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பெர் கேபிட்டா ஜிடிபியை வச்சோ பெர் கேபிட்டா டெப்ட்டை வச்சோ இந்தியாவையும் ஜப்பானையும் அப்படிலாம் கம்பேர் பண்ணுறது தவறு. சிலர்லாம் வந்து பிபிபி மாடல்னு சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் ப்ரைஸ் பேரிட்டின்னு. அதன் மூலமாக கம்பேர் பண்ணால் இந்தியா ஆல்ரெடி 3வது பெரிய பொருளாதார நாடு தான் சொல்லுவாங்க. எஸ், அதுவும் ஒரு மீட்டர் தான், அதுவும் கால்குலேட் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம ரியல் டேர்ம்ஸில் பேசும்போது உலகின் 4வது பெரிய நாடு அப்படின்னு நம்ம பெருமை கொள்ள வேண்டிய நேரத்தில் ஒரு சாப்டரில் தாண்டி போகும்போதே நம்ம பெருமைப்படணும். இது லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. இந்த சாதனையை கூட ஒரு அரசியல்காரங்களுக்காக மட்டம் தட்டக்கூடாது. இந்த சாதனையில் மோடி அவர்களுக்கு மட்டும் பங்கு இருக்கான கிடையாது. மன்மோகன் சிங் அவர்களுக்கும் பங்கு இருக்குது, வாஜ்பாய் அவர்களுக்கும் பங்கு இருக்குது, நரசிம்மராவ் அவர்களுக்கும் பங்கு இருக்குது, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி அவர்கள், சந்திரசேகர் அவர்கள் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன், நேரு அவர்கள் வரைக்கும் எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. அப்படி இருக்க
ஒரு அரசியல்காரங்களுக்காக மட்டம் தட்டலாமா அப்படின்றது நீங்களே எல்லாரும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஓகே, மோடினாமிக்ஸ் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா செட். இப்போ அடுத்து என்ன அப்படின்றது நமக்கு என்ன வருது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கிறது. கொரோனா போன்ற விஷயங்களை யாரும் எதிர்பார்க்கல, வந்தது ஒரு ஸ்லோடவுன் ஆச்சு. 2022 $5 trillion எக்கானமி அடைவோம்னு மோடி சொன்னார், நடக்கல. ஆனால் 2025 இப்போ 4 trillion அடைஞ்சிட்டோம். இன்னும் 1.5 வருஷ காலத்தில் $5 trillion எக்கானமி அடைஞ்சிருவோம். அடுத்து 2030 எப்படி போவோம் அப்படின்றத பார்க்கணும். ஏகப்பட்ட இலக்குகள் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா போன்ற மாநிலங்கள் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள், மகாராஷ்டிரா, குஜராத்லாம் இண்டஸ்ட்ரியல் குரோத்தில் ஒரு பெரிய அளவில் முயற்சி செய்கிறாங்க. 2030 நாங்கள் $1 trillion எக்கானமி ஆகும் அப்படின்னு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ்லாம் சொல்கிறாரு. யோகி ஆதித்யநாத் சொல்கிறத பார்க்குறோம். அவரும் பெரிய அளவில் யூபியோடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறத பார்க்குறோம். அவரும் டார்கெட் வச்சு வேலை செய்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டிலையும் செம்மையான பர்ஃபார்மன்ஸை நம்ம பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கு முயற்சி செய்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்க இதை தாண்டி ஹிந்தி ஹார்ட்லேண்டும் நார்த் ஈஸ்ட்டும் எப்படி வளர்க்குறது, இதெல்லாம் பொறுத்து தான் எக்ஸ்பர்ட்ஸ் தொடர்ந்து ரேட் பண்ணுவாங்க. அந்த ரேட் பண்ணுறது படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ போகிற ட்ரெஜெக்டரி படி பார்த்தோம்னா 2035 கிட்ட நம்ம 10 trillion ஆகும் அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறாங்க. மதிப்பீடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை தொடர்ந்து சாணக்கியா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்பர்ஸ். உங்களுடைய பார்வை உங்களுக்கிடமே விட்டுவிடுகிறோம். மீண்டும் இன்னொரு சாணக்கியாவுடைய எக்ஸ்பிளைனரில் சந்திப்போம். த அன்ஸ்டாப்பபிள் ஆஃப் ஜகர்நாட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைஸ் ஆஃப் இந்தியாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து சாணக்கியா உங்களுக்கு வழங்கும். மீண்டும் இன்னொன்று சந்திப்போம். அதோடு நன்றி, வணக்கம்.